அனைவருக்கும் வணக்கம். සියලු දෙනාටම ආයුබෝවන්. அப்ப இன்றைக்கு நாங்க அந்த சிங்கள ஸ்போக்கன் கேட்கனருக்கான இந்த முதலாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த வகுப்புல ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் ஃபர்ஸ்டா எல்லாருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்ப இந்த கேட்கனரியோட பெயர் சிங்கள ஸ்போக்கன் கேட்கனரி. ஓகே. ஓகே. இந்த கட்கனரி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதுண்டா 3 மாதம் இந்த கோர்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுல முதலாவது மாதம் எப்படி இருக்குமெண்டா உங்களுக்கு பிகினர் ஸ்டேஜ், அதாவது இப்ப சிங்களம் கதைக்கிறதுக்கு தேவையா என்னென்ன அடிப்படையில் இருக்குதோ அதுகளை மட்டும் நாங்க படிப்போம் முதலாவது மாதம். அடுத்த 2வது மாதம் எப்படி படிப்போம்டா கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல், இப்ப சின்ன சின்ன சொற்களை வச்சுக்கொண்டு எப்படி எப்படி இன்னும் பில் பண்ணலாம் அப்படியான விஷயங்களை 2வது மாதம் பார்ப்பேன். இந்த 3வது மாதம் எப்படி பார்ப்போம்டா அட்வான்ஸ் லெவல், அதாவது நல்ல ஒரு சரளமான, இப்போ ஓரளவு தான், இப்போ நல்லா சரளமா கதைக்கணும்டா நீங்க சிங்கள ஏரியாக்கள்ல போய் சிங்களாக்களோட கதைச்சா தான் அந்த சரளம் பெறும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 70% 75% சரளமான சிங்கள ஸ்போக்கன் உங்களுக்கு வரும் இந்த 3வது மாத கடைசியில இறுதியில. மற்ற இதுல என்ன ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாத கடைசியிலேயும் ஒரு இன்னும் ஒரு இப்ப நான் படிப்பேன் உங்களுக்கு அந்த படிப்பிச்ச விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணத்தானே வேணும். அந்த அப்ளை பண்றதுக்காண்டி இன்னொரு ஆள் உங்களோட சிங்களத்துல கதைப்பார். அப்ப நீங்கள் இங்க படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு அவரோட கதைக்கணும். அது ஒவ்வொரு மாதத்தின்டையும் கடைசியில நடக்கும். அப்ப உங்களுக்கு எப்பப்ப கிளாஸ் நடக்கும்டா ஒவ்வொரு வேற இறுதி நாட்கள்ல சனிக்கிழமை 8:30 10 மணி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில 8:30 10 மணி. அப்படி உங்களுக்கு ஒரு மாதத்துல 8 கிளாஸ் நடக்கும். 9வது கிளாஸ் அந்த ஸ்போக்கன் பிராக்டிஸ் கிளாஸ் நடக்கும். இதுல எல்லாரும் அதுக்கு பிறகு நீங்கள் காசு கட்டி சேருவீங்கானே, அந்த காசு கட்டி சேர்ற வகுப்புல இருக்கிற எல்லாரையுமே நாங்க கதைக்கு வைப்போம். ஓகே. மற்ற இது ஃபுல்லாவே ஸ்போக்கன் கேட்கனரி என்ற என்ன மீனிங்டா இதுல நீங்க சிங்கள எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்போக்கன் ரிலேட்டட் தான் இந்த பாடத்தை படிக்க போறோம். ஓகே. ஓகே. அடுத்த இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ற நாங்கள் யாருன்றத நீங்க இப்ப தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். அப்ப அதுக்காண்டி நாங்க இப்ப சொல்றோம், இந்த நிறுவனத்தின் பெயர் ஸ்மார்ட் கெதர் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட். அப்ப இதுல பாருங்க அந்த சர்டிபிகேட்ல இருக்குது. அப்ப இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுண்டா 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மற்றது இது எங்கட 5வது பேட்சா இருக்குது. அப்ப நீங்க இது சம்பந்தமான வேற விஷயங்கள் பார்க்க வேண்டி இருந்துச்சுன்னா எங்கட ஃபேஸ்புக் பேஜ் ஸ்மார்ட் கெதர், இதுல நீங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுல எங்கட கிளாஸ் வீடியோஸ் மற்ற எங்கட பிசிக்கல் கிளாஸ் எப்படி நடக்குது அதுகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதுல போய் பார்க்கலாம். மற்றது எங்கட யூடியூப் சேனல் இருக்குது ஸ்மார்ட் கெதர். நீங்கள் எங்கட இப்ப இருக்கிற குரூப்ல நாங்க போடுவோம் அந்த சேனல்ல. ஓகே. இப்ப இந்த சிங்கள கற்கனரைய நான் படிப்பிக்கிறேன். இப்ப என் பெயர் செல்லையா சுதர்சன். இப்ப நீங்க சுதர்சன் என்று கூப்பிடலாம், இல்லாட்டி சார் என்று கூப்பிடலாம், அண்ணா என்று கூப்பிடலாம், தம்பி என்று கூப்பிடலாம், எப்படியும் கூப்பிடலாம். ஓகே. அப்ப எங்களை மெயினா உங்களை என்ன சிங்களத்துல கதைக்க வைக்கிறது தான் மெயின் பாயிண்ட். அப்ப நான் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சேன் நான் 2023ஆம் ஆண்டு. மற்றது ஹிந்து புத்திஸ்ட் கல்ச்சரல் அசோசியேஷன்ல இந்த செகண்ட் லாங்குவேஜ் சிங்கள அது லெக்சர் பண்ணியிருக்கிறேன். மற்றது இந்த சிங்களம் படிப்பிக்கிற துறையில எனக்கு 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்றது நான் ஸ்மார்ட் கெதர் இன்ஸ்டிடியூட் சிஇஓ இருக்கிறேன். அப்ப இதுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஓகே. அடுத்தது நாங்க போக போறது இப்ப கிளாஸுக்கு. இப்ப இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே நீங்க வந்திருப்பீங்க. அப்ப
முதலாவது கிளாஸ்ல வந்து நாங்க என்னென்ன படிக்க போறோம் என்றத பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நாங்க இன்னைக்கு அறிமுகம் பார்க்க போறோம். அதாவது இந்த சிங்கள பாடம் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது, இது இதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது அதை பார்க்க போறோம். அடுத்தது ரெண்டாவதா பார்க்க போறோம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இது வந்து இப்ப நீங்க ஒரு சிங்கள ஏரியாவுக்கு போறீங்கன்னா உங்களை ஒரு அறிமுகப்படுத்தணும். அப்ப அறிமுகப்படுத்துறது வந்து எப்படி எப்படி வேர்ட்ஸ்கள் பாவிக்கலாம், அதுகளை பற்றி தான் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல பார்க்க. அடுத்தது வந்து கொமெண்ட் கிரீட்டிங்ஸ். அதாவது வந்து நீங்கள் இப்ப ஒரு ஆள்கிட்ட வந்து எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, மேட்ட நீங்க சுகமா இருக்கிறீங்களா, மேட்ட குட் மார்னிங் குட் நைட்னு சொல்லுவீங்க. அதுல வந்து சிங்களத்துல எப்படி சொல்லலாம் என்றதை வந்து அந்த கொமெண்ட் கிரீட்டிங்ஸ்ல பார்ப்போம். அடுத்தது நாங்கள் கடைசியா பார்க்க இருக்கிறது பேசிக் கொமாண்ட்ஸ். இந்த கொமாண்ட்ஸ்ன்றது இப்ப நீங்க சாப்பிடுங்கோ, இருங்கோ, விளையாடுங்கோ, மற்ற நடவுங்கோ, குடியுங்கோ எல்லாம் சொல்லுவேன் தானே. அதுகளை வந்து எப்படி சிங்களத்துல சொல்லுவான் என்றதை தான் இந்தியா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல பார்க்க. ஓகேயா? ஓகே. இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன், அதாவது இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்போக்கன் சொன்னான் தானே. அப்ப உங்களை நான் எப்படி சிங்களத்துல கதைக்க வைக்கிறது என்றது வந்து இப்ப நீங்க ஜோதிச்சு கொண்டிருப்பீங்க தானே. அப்ப அதுல முதலாவது பாயிண்ட் வந்து இதுக்கு நீங்க கிராமர் தேவையே இல்லை. தெரியும், நீங்க கிராமர் தான் படிச்சு சிங்களத்துல கதைக்கணும் வலிக்கிட்டீங்கன்னா உங்களால சரியான கஷ்டம் கதைக்கிறது. அப்ப கிராமர் வந்து தேவையே இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்ப எப்படி கிராமர் இல்லாம வந்து சிங்களம் கதைக்கிறது என்றது ஒரு டவுட் வரும் தானே. அப்ப அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன். அடுத்ததா உங்களுக்கு சிங்கள எழுத்தும் தெரிய தேவையில்லை. அப்ப சிங்களத்துல நிறைய எழுத்து இருக்கு தானே, அந்த எழுத்து கூட உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அப்ப கிராமர் தேவையில்லை, சிங்கள எழுத்தும் தேவையில்லை. ரைட். அப்ப அப்ப இப்படித்தான் இந்த சிங்களத்தை வந்து கதைக்கிறது என்றது உங்களுக்கு இப்ப இன்னும் டவுட் வந்து கொண்டே இருக்குது. ரைட். அப்ப அதுக்குத்தான் மூன்றாவதா என்னண்டு நீங்கள் வந்து தமிழை கதைக்க தொடங்கினீங்க என்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க குழந்தை பிள்ளையா இருந்திருப்பீங்க. குழந்தை பிள்ளையா இருக்கேக்க உங்களுக்கு எந்த மொழிகளுமே தெரியாது. தமிழ் மொழி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, சிங்களம் தெரியாது, வேற எந்த மொழிகளுமே தெரியாது. ஓகே. அதுக்கு பிறகு எப்படி நீங்க தமிழ் என்ற லாங்குவேஜை வந்து கற்க தொடங்கினீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அம்மா வந்து கதைச்சிருப்பா உங்களோட, மற்ற அப்பா வந்து கதைச்சிருப்பார், மற்றது சுத்தி இருக்கிறார்கள் கதைச்சிருப்பினா, என்ன தாத்தா மற்ற பாட்டி மற்ற மாமா மாமி எல்லாரும் கதைச்சிருப்பினா. அப்ப அவே என்ன கதைக்கணும்ன்றத நீங்க லிசன் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட். இப்ப அம்மா சொல்லுண்டு நீங்க என்ன உங்களோட அம்மா சொல்றாண்டா நீங்க அம்மா என்று சொல்ல என்ன தொடங்கி இருப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அம்மா ஆண்டு வந்திருக்காது, ஆண்டு வந்திருக்கும், பிறகுதான் ஆண்டு வந்திருக்கும், பிறகுதான் அம்மா ஆண்டு மா ஆண்டு வந்திருக்கும். அப்ப பிறகுதான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அம்மா ஆண்டு சொல்லி இருப்பீங்க. இந்த அம்மா ஆண்டு சொன்னா பிறகு பிறகு உங்களுக்கு அப்பா ஆண்டு சொல்றது ஈஸியா இருக்கும், அண்ணா ஆண்டு சொல்றது ஈஸியா இருக்கும், அப்படி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து ஆக்களோட அந்த கதைக்கிற இது எல்லாம் கேட்டு 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 அதுக்கு பிறகு சின்ன சின்ன வாக்கியங்களை வந்து என்ன சொல்ல தொடங்கி இருப்பீங்க. இப்ப அம்மா இங்க வாங்கோ, அப்படி சொற்களை சொல்ல தொடங்கி இருப்பீங்க. அப்படித்தான் உங்களோட தமிழ் லாங்குவேஜ்ன்றது வந்து உங்களுக்கு புகுத்தப்பட்டிருக்கு. தெரியும். இப்ப நீங்கள் இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்டா லேர்ன் பண்ணினது, அதாவது உங்களோட தமிழ் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்ணினீங்க, லிசனிங் மூலமா தான் லேர்ன் பண்ணினீங்க. தெரியும். அதுக்கு பிறகுதான் கடைசியா எப்ப வந்த நீங்க ரிட்டன் என்ற விஷயத்துக்கு வந்த நீங்க. அது எப்ப நர்சரியில படிக்க தொடங்கிங்க, அதாவது 3 வயது 4 வயதுல நர்சரிக்கு போயிருப்பீங்க. அந்த நர்சரிக்கு போக முதலே உங்களுக்கு வந்து தமிழ்ல கதைக்க நல்ல ஃப்ளூவெண்டா வந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் நர்சரியில சேர்ந்திருப்பீங்க. அப்ப அதே கன்செப்ட்ல தான் நீங்க எந்த மொழி என்றாலும் படிக்கணும். அப்ப நீங்கள் சின்ன குழந்தையா இருக்க கிராமர் கிராமர் இதன்படி கதைச்சிருப்பீங்களா? இல்ல. அப்ப எப்படி கதைச்சிருப்பீங்க? ஆக்கள் கதைக்கிறத வச்சு அவை எப்படி என்ன ஸ்லாங்ல கதைக்கணும், என்ன டோன்ல கதைக்கணும், கோவமா கதைக்கணுமா சந்தோஷமா கதைக்கணுமா என்றதை வச்சு கொண்டுதான் நீங்க கதைக்க தொடங்கி இருப்பீங்க. அப்ப இதே கன்செப்ட்ல தான் இங்க நாங்க படிக்க போறோம். அதால உங்களுக்கு இந்த இடத்துல கிராமர் தேவையில்லை. அதே மாதிரி சிங்கள எழுத்தும் வந்து உங்களுக்கு தெரியணுமென்ற எந்த தேவையுமே இல்லை. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இங்க நாங்க பார்க்க இருக்கிறது லிசனிங். அதாவது மெட்டாக்கள் எப்படி எப்படி கதைக்கணும்,
என்றது. அதுக்கு பிறகு லேர்னிங், அந்த லிசனிங் பண்ணினதை வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். அதுல என்னென்ன ஸ்டைல்ல இருக்குது, அதாவது இது கோபமா கதைக்கணுமா, சந்தோஷமா கதைக்கணுமா, மற்ற என்ன நேரத்துல அதை பாவிக்கணும் என்றதை வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணி அடுத்த லேர்ன் பண்ணணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்பீக் பண்ண. இப்ப ஸ்பீக் பண்ணவே இல்லையண்டா உங்களால கடைசி வரைக்கும் சிங்களத்துல கதைக்கலாம். அப்ப நீங்கள் பிள்ளையோ சரியோ முதல் கதைக்க தொடங்கணும். கதைக்க தொடங்கினா பிறகு அந்த கதைச்ச விஷயங்களை வந்து இப்ப ஏதாவது பிழை இருந்துச்சுண்டா, இப்ப யாராவது சொல்லிச்சின்னமெண்டா அதை வந்து நீங்க திருத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட்டா அதை பாவிக்க தொடங்குவாங்க. பேசிக்கான சொற்கள் இப்ப கண்ண பொண்ண தென்ன அதெல்லாம் நம்மகிட்ட பார்ப்போம். அப்ப அப்படியான சொற்களை வந்து நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து பாவிக்க தொடங்கணும். அப்படி தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிங்கள லாங்குவேஜ் வந்து புகுந்து கொண்டு இருக்கும். இதே கன்செப்ட்ல தான் நீங்க எந்த மொழி படிக்கணும். இப்ப இங்கிலீஷ் என்றாலும் நீங்கள் சின்னன்ல இருந்து படிச்சிருப்பீங்க. இப்ப எத்தனை முதலாம் ஆண்டுல இருந்து படிச்சு இப்ப ஏஎல் மட்டும் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ். ஆனா நிறைய பேருக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து தெரியாது. அதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். அவை ஃபர்ஸ்டா ரிட்டன் படிச்சுட்டு தான் பிறகு லிசனிங்க்கு வந்தவன். அப்ப நீங்க மாறி லிசனிங் படிச்சு அதுக்கு பிறகு ரிட்டன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மொழி என்றாலும் ஈஸி. அப்ப நாங்கள் இங்க படிக்க இருக்கிறது அந்த மெத்தட். ஃபர்ஸ்ட் லிசனிங், அதுக்கு பிறகுதான் நாங்க மிச்சம் ரீடிங் மற்றது ரிட்டன் எல்லாமே. சரி, ஓகே. அப்ப இத எப்படி நாங்க படிக்கணும்ன்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கு தானே. அப்ப நாங்க டெய்லி வந்து வாக்கியங்களை வாக்கியங்கள் வந்து நிறைய பார்க்க போறோம். வாக்கியங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்கியம் சொற்கள் வந்து பார்க்க மாட்டோம். வாக்கியங்கள் பார்ப்போம். அந்த வாக்கியங்கள்ல இருக்கிற பொதுவான அமைப்பு என்னன்றத பார்க்க போறோம். அந்த அமைப்பை வச்சு கொண்டுதான் அதுக்குள்ள என்னென்ன சொற்கள் இருக்கிறதுன்றத பிறகு காணும். பார்த்து பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன இடத்துல எப்படி கதைக்கணும்ன்றத பார்க்க போறோம். ரைட். அப்ப இதுல கடைசியா இருக்கு பாருங்க, ஒன் டே. நீங்க ஒன் டே என்ன ஒரு நாள் வந்து சிங்களத்துல நல்லா கதைப்பேன் என்று ஜோதிச்சு கொண்டிருந்தீங்கண்டா நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே ஜோதிச்சு கொண்டுதான் இருக்கணும். அப்ப நீங்க கதைக்க தொடங்கணும்டா இன்றைக்கே நான் தொடங்கணும். அதான் டே ஒன். அதாவது ஒன் டே என்று இருக்கக்கூடாது, டே ஒன் என்று இருந்துச்சுண்டா நீங்கள் சிங்களத்துல இன்றைக்கே கதைக்க தொடங்கலாம். அப்ப இந்தியன் கிளாஸ்லயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கா கதைக்கிற நாலேஜ் வருமென்று நம்புறேன். பார்ப்போம். ஓகே ஓகே. இப்ப நாங்க ரெண்டாவது இதுக்கு போக போறோம். அப்ப முதலாவது பார்த்தது அறிமுகம், இந்த கற்கனறிய எப்படி படிக்க போறோம். ரெண்டாவது வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்ய சொல்ல வேண்டி வரும் என்ன. அப்ப எப்படி நீங்க சிங்களத்துல சொல்லலாம் என்றது தான் நீங்க பார்க்கணும். ரைட். அப்ப ஃபர்ஸ்டா நீங்க யாரையும் கண்டீங்கட்டா என்ன வணக்கம்னு சொல்லுவீங்க. இப்ப வணக்கம்ன்றதுக்கு இதுல பாருங்க ஆயுபோவன் இருக்குது. சரி, ஆயுபோவன். இது வந்து என்ன நாங்கள் எழுத்து வழக்குல தான் இந்த ஆயுபோவன் சொல்லுவோம். இப்ப சிங்களாக்க கதை கேட்க ஆயுபோவன் கதைக்க மாட்டேன். அவே கதைக்கிறது ஆய்போவன். ஆய் அந்த ஐ சவுண்ட் வரும். AYI சவுண்ட்ல வரும். ஆய்போவன். அப்படித்தான் நீங்க கதைக்கும். ஆய்போவன். AYI அங்கால BOWAN. அப்ப ஆய்போவன் தான் கதைப்பினம். அப்ப உங்களுக்கு ஏன் அது அப்படி வருதுன்னு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஏனண்டா இப்ப நீங்க சொல்லி பாருங்க, ஆயுபோவன் என்று சொல்றது ஈஸியா இல்லாட்டி ஆய்போவன் என்று சொல்றது ஈஸியா? ஆய்போவன் என்று சொல்றதுதான் ஈஸி. அப்ப இப்ப ஸ்போக்கன் ஈஸியா கதைக்கிறது தானே தேவை. அப்ப அதுக்காண்டித்தான் ஆய்போவன் ஆய்போவன் என்று நாங்க கதைக்கிறோம். ஓகேயா? ரைட். இப்ப நாங்க வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்தது நீங்க யாருன்னு சொல்லத்தானே வேணும். அப்ப அதுக்கு நான் சுதர்சன். இப்ப இந்த பேரை நான் உதாரணமா வச்சு சொல்றேன். அப்ப நான் சுதர்சன். அப்ப நான்ன்றதுக்கு உங்களுக்கு பொதுவா இப்ப நீங்க படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் மம என்று பாவிப்பேன். அப்ப மம சுதர்சன் என்று வந்து அது கிராமட்டிக்கலா சரி. ஆனா சிங்களத்துல நீங்க கதைக்கிறதண்டா மம சுதர்சன் என்று நாங்க பாவிக்க மாட்டோம். அப்ப அதுக்கு பதிலா எது பாவிப்போம்டா மங் சுதர்சன். மங் சுதர்சன். அந்த மங் என்ற சவுண்ட் வரும். அப்ப ஏன் மம பாவிக்க இல்லையண்டா அதே ரீசன் தான். இப்ப மம என்று சொல்றதை விட மங் என்று சொல்றது ஈஸி. டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அதுக்காண்டித்தான் மங் சுதர்சன். இப்ப உங்களோட பெயர் வந்து இப்ப ஒரு
கமலன் இருந்தா நீங்க மங்கமலன் மங்கமலன் என்று பாவிக்கலாம். அப்ப இப்ப உங்களோட பேர் வந்து விமலாடா மங் விமலா மங் விமலா. அப்ப பாருங்க இதுதான் அந்த ஃபார்மேட். அப்ப நாங்கள் இங்க என்ன மங்கண்டா நான் பாக்கல என்ன, நாங்கள் நான் சுதர்சன் என்ற ஒரு வாக்கியத்துல பார்த்து அதுக்கு பிறகுதான் நான் என்றா மங்கண்டு பார்த்திருக்கேன். அப்ப இந்த ஃபார்மேட்ல நீங்க படிக்கும் சரி. அப்ப மங், அப்ப மங் சுதர்சன், அப்ப மங் விமலா, மங் குமார். அப்ப உங்களோட பெயரை இதுல பாவிச்சீங்கடா சரி. அதுதான் நான் சிவப்புல காட்டி இருக்கிறேன். இந்த சிவப்பு இருக்கிற சிவப்பு கலர்ல இருக்கிற சொற்களுக்கு நீங்க வந்து உங்களோட பெயர்களை பாவிச்சீங்கடா சரி. ஓகே, இப்ப நீங்க உங்களோட பெயர் சொல்லிட்டீங்க. அடுத்ததா நீங்க என்ன செய்யறீங்க என்றதை சொல்லத்தானே வேணும். அப்ப நான் ஒரு இன்ஜினியர் என்ன, நான் ஒரு இன்ஜினியர் என்று சொல்ல போறோம். ஓகே, அப்ப நான்ன்றதுக்கு இப்ப நாங்க முன்னுக்கு பார்த்தோம் மங் மங். இந்த இன்ஜினியர் இப்ப உங்களுக்கு இன்ஜினியர்ன்றதுக்கு வந்து சிங்களம் தெரியாதுன்னு வைப்பேன். இன்ஜினியருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வைப்பேன். சாரி, சிங்களம் தெரியாது வைப்பேன். அப்ப அந்த இங்கிலீஷ் வேர்டையே நீங்க பாவிக்கலாம். இப்ப நாங்கள் தமிழ்ல கூட என்ன பொறியியலாளர் என்று சொல்றீங்க தானே, இன்ஜினியர் தான் சொல்லுவோம் ஈஸிக்கான. இதே கான்செப்ட் தான் சிங்களத்திலே சரி. அப்ப மங் இன்ஜினியர் கெனெக். அந்த கெனெக்ன்றது என்ன மீனிங்கண்டா ஒரு ஆள். நான் ஒரு என்று சொல்றேன் தானே, அந்த ஒரு என்ற மீனிங் தான் மங் இன்ஜினியர் கெனெக், மங் இன்ஜினியர் கெனெக். இப்ப நீங்கள் வந்து டீச்சர் என்று சொல்ல போறீங்கடா அப்படி சொல்லலாம், நான் ஒரு டீச்சர். அப்ப நானுக்கு மங் டீச்சர் அப்படியே இங்கிலீஷ் அப்படியே பாவீங்க. அப்ப டீச்சர் கெனெக் கெனெக். அப்ப மங் டீச்சர் கெனெக். அப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப மங் ஸ்டூடெண்ட் கெனெக், மங் ஸ்டூடெண்ட் கெனெக். ஓகே, இப்படித்தான் வாக்கியங்கள் உருவாக்குறது. இப்ப நான் வந்து ஒரு ஆபீசர் ஆபீசர்ன்னு சொல்ல போறீங்கன்னா மங் ஆபீசர் கெனெக், மங் ஆபீசர் கெனெக் அப்படி சொன்னா சரி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்ல போறீங்கன்னா மங் ஹவுஸ் ஒய்ஃப் கெனெக், மங் ஹவுஸ் ஒய்ஃப் கெனெக். அப்ப அந்த இங்கிலீஷ் வேர்டா அப்படியே பாவிச்சிங்கடா சரி. அப்ப நீங்க இங்க பாருங்க, ஒரு வாக்கிய ஃபார்மேட் ஒன்றதான் நாங்க பாக்குறோம். தனித்தனி சொற்களா பாக்கல. இப்ப கெனெக்கண்டா ஒருவர் ரெண்டு பாக்கல, மங்கண்டா நான் ரெண்டு பாக்கல. அதுக்கு பதிலா எப்படி பாக்குறோம், ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த வாக்கியத்துலதான் நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்கள் வந்து எப்படி எப்படி பாவிக்கிறான்னு பாருங்க. ரைட். அடுத்தது இப்ப நீங்கள் வந்து எங்க வேலை செய்றீங்கன்னு ஒரு ஆள் கேட்கிறாருண்டா நீங்க சொல்லணும் என்ன. அப்ப நான் வேலை செய்வது பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப நான் வேலை செய்யறது பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல என்று சொல்ல போறீங்க. அப்ப நான் இந்த நானுக்கு வந்து எப்படி சொல்லுவோம் மங். அப்ப மங். இந்த வேலை செய்யறதுக்கு வந்து வெடக்கரண்ணி. வேலை செய்யறதுக்கு என்ன வெடக்கரண்ணி. அப்ப மங் வெடக்கரண்ணி. இப்ப பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட் தான் தெரியும். இப்ப தமிழ் வேர்டு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல, கட்டட திணைக்களம்னு சொல்லுவோம். ஆனா இந்த கட்டட திணைக்களத்தை வந்து நாங்க பெருசா பாவிக்க மாட்டோம், பில்டிங் டிபார்ட்மெண்ட் தான் பாவிப்போம். அப்ப பில்டிங் டிபார்ட்மெண்ட். அப்ப இதே வேர்டை தான் நாங்க சிங்களத்திலையும் பாவிப்போம், பில்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த இல் இல்ல என்று சொல்லுவோம் தானே, நாங்க பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல இந்த ல என்று சொல்லுவோம் தானே, அதுக்கு எக்கே என்று பாவிப்போம், எக்கே. அப்ப என்னென்று பாவிப்போம், மங் வெடக்கரண்ணே பில்டிங் டிபார்ட்மெண்ட் எக்கே, மங் வெடக்கரண்ணே பில்டிங் டிபார்ட்மெண்ட் எக்கே. ஓகே, இப்ப வேற வேற வாக்கியங்கள் நீங்க சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் வேலை செய்வது ஸ்கூல்ல, நான் வேலை செய்யறது ஸ்கூல்ல. அப்ப இதை எப்படி சொல்லுவீங்க, மங் வெடக்கரண்ணே ஸ்கூலுக்கே, மங் வெடக்கரண்ணே ஸ்கூலுக்கே சொல்லுவீங்க. இப்ப நான் வேலை செய்யறது டியூசன்ல, டியூசன். அப்ப மங் வெடக்கரண்ணே டியூசனுக்கே, டியூசனுக்கே. அடுத்த நான் வேலை செய்யறது பேங்க்ல. அப்ப மங் வெடக்கரண்ணே பேங்குக்கே, பேங்குக்கே. அடுத்த நான் வேலை செய்யறது ஆபீஸ்ல. அப்ப மங் வெடக்கரண்ணே ஆபீஸுக்கே, ஆபீஸுக்கே. அப்ப இப்படி நீங்க படிச்சீங்கடா சிம்பிளா சிங்களத்துல கதைக்க தொடங்கிடலாம். ஓகேயா. அப்ப இந்த சிவப்பா இருக்கிற இடங்களுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பமான தொழில் மற்றது எங்க வேலை செய்யறீங்க என்ற இடங்களை வந்து போடலாம். ஓகேயா. ரைட்.
ஓகே, அடுத்தது வந்து இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கண்டினியூஸ் பாக்குறேன். ஓகே, பாருங்க, இப்ப நீங்க எங்க வசிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்க ரெண்டு பேரும். அப்ப எனது ஊர் ஜாழ்ப்பாணம், எனது ஊர் ஜாழ்ப்பாணம் என்று சொல்ல போறீங்க. அப்ப எனதுன்றதுக்கு மகே, மகே. ஊருக்கு வந்து கம, மகே கம. ஜாழ்ப்பாணம் ஜாப்பன, மகே கம ஜாப்பன. இப்ப நீங்க ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன சிங்களம் தெரியாண்டு வைப்போம். இப்ப ஜாழ்ப்பாணத்துக்கு என்ன ஜெஃப்னான்னு சொல்லுவீங்க. அப்ப மகே கம ஜெஃப்னா என்று சொன்னாலும் ஓகேதான். மகே கம ஜெஃப்னா. இப்ப மகே கம கொழம்பு, மகே கம கொழம்பு. அப்ப சிங்களத்துல கொழம்புன்னு சொல்லுவான். அப்ப அது உங்களுக்கு தெரியாட்டியும் கொழும்புன்னு பாவிக்கலாம். அப்ப மகே கம வவுனியா, வவுனியா. அப்ப சிங்களத்துல வவுனியாவ அப்ப நீங்க இங்கிலீஷ்லயே அப்படியே பாவிக்கலாம், மகே கம வவுனியா. எப்படி நீங்க உருவாக்கிக்கொண்டே போகலாம். மகே கம மென்னர், என்ன மென்னாருக்கு சிங்களம் மென்னாரம, என்ன. ஆனா நீங்க ஸ்போக்கன்ல பாவிக்க மென்னாரண்டே பாவிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இப்ப நான் எந்த ஸ்கூலுக்கு முந்தி போனேன் படிச்சது எங்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறாருன்னு வைப்பேன். அப்ப நான் பாடசாலைக்கு போனது கொக்குவில் கிண்டு கொலிச்சுக்கு என்று சொல்ல போறோம். இந்த கொக்கையில் இண்டு கொலிச்சன்றது ஒரு ஸ்கூல்ட பேர். இப்ப நீங்க ஜஸ்னா இண்டு கொலிச்சன்னு சொல்லலாம், மற்றது என்ன கொழும்பு ரோயல் காலேஜ்னு சொல்லலாம், மற்ற நீங்க படிச்ச ஸ்கூல் அது எல்லாமே போடலாம். அப்ப ஒரு பொதுவான ஃபார்மேட் வந்து பார்ப்போம். அப்ப நான்ன்றதுக்கு மங், மங். ஸ்கூலுக்கு வந்து இஸ்கோலே. அப்ப மங் இஸ்கோலே. போனது, போனது. அப்ப போனதுன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அல்லோ. அந்த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட்டுக்கு கியே என்று பாய்ப்போம். அப்ப மங் இஸ்கோலே கியே. கொக்கையில் ஹிண்டு காலேஜுக்கு உங்களுக்கு சிங்களம் தெரியும் மட்டும் தேவையில்லை, அப்படியே இங்கிலீஷ பாவீங்க. கொக்குவில் ஹிண்டு காலேஜ், என்ன. அடுத்தது இக்குன்னு பாவிப்போம் தானே, அந்த கொக்கையில் ஹிண்டு காலேஜுக்கு இக்கு. அப்ப அதுக்கு என்ன பாவிக்கணும், இக்குக்கு ட, ட பாவிக்கணும். ஆனா இது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்ல, நாங்க நேர பாவிச்சிருக்கோம். அப்ப அதுக்கு முன்னுக்கு எக்க என்று பாவிக்கும். அப்ப இஞ்ச வார எக்க ஒன்று இல்ல, இஞ்ச வார எக்க ஒன்று இல்ல. இது இந்த மீனிங் என்ன, இங்கிலீஷ் வேர்ட் ஒண்ட நாங்க பாவிச்சபடியா அதுக்கு பக்கத்துல எக்க போடணும். அப்ப அந்த எக்கவோட தான் டவ சேர்க்கணும். அப்ப மங் இஸ்கோலகியே கொக்குவில் கிண்டு கொளிச்சக்கட்ட. ஓகே, அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறது ஜெஃப்னா இண்டு கொளிச்சண்டு வைப்போம். அப்ப மங் இஸ்கோலகியே ஜெஃப்னா ஜெஃப்னா கிண்டு கொளிச்சக்கட்ட. அப்ப மங் இஸ்கோலகியே ஜெஃப்னா கிண்டு கொளிச்சக்கட்ட. அப்ப நான் பாடசாலைக்கு போனது கொழும்பு ரோயல் கொலிச்சுக்கு என்று சொல்ல போறீங்கடா. மங் இஸ்கோலகியே கொழம்பு ரோயல் கொலிச்சக்கட்ட இப்படி சொன்னீங்கடா. ஓகே, அப்ப இந்த சிவப்பா இருக்கிற இடத்த வந்து நீங்க மாத்தி விட்டீங்கடா. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ நீங்க பாடமாக்கி வச்சிருங்க. அப்ப தனித்தனி சொற்களா பாடமாக்க போவாங்க. ஓகே, அடுத்தது இப்ப உங்களோட அம்மாண்ட பேரை கேட்கினா ரெண்டு பேப்பா. அப்ப எனது அம்மாவின் பேர் லதா என்று சொல்ல போறீங்க. அப்ப எனதுன்றதுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், மகே, மகே. அப்ப அம்மாவின், இந்த அம்மாவின்ன்றதுக்கு அம்மாகே, அம்மாகே. இப்ப அப்பாவினண்டா தாத்தா கே, அப்பாக்கு தாத்தா, இப்ப தாத்தா கே. மாமாண்டா மாமா சிங்களம், மாமா கே. அப்ப மகே மாமா கே நம. அப்ப இங்க மகே அம்மாகே நம. உங்களோட அம்மாண்ட பேர் லதா. இப்ப உங்களோட அம்மாண்ட பேர் விமலாண்டா, மகே அம்மாகே நம விமலா. இப்ப மகே அம்மாகே நம குமாரி. இப்படி நீங்க உருவாக்கி கொண்டு போகலாம். அப்ப இந்த ஃபார்மேட்டை நான் ஞாபகம் வச்சிருக்கோ, மகே அம்மாகே நம, மகே தாத்தாகே நம, மகே நங்கிகே நம. அப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தினா ஓகே. ஓகே, அடுத்தது நான் வளமையா வந்து என்ன நூடுல்ஸ் தான் எனக்கு சாப்பிட விருப்பம் என்று சொல்ல போறீங்கண்டா. சாதாரணமாக எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட விருப்பம் என்று சொல்றீங்கன்னு வைப்போம். அப்ப சாதாரணமாக என்றதுக்கு சிங்களத்துல சாமானியன், சாமானியன், என்ன. அப்ப சாமானியன் எனக்கு. இப்ப இந்த எனக்குக்கு வந்து அந்த சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மட்டை என்று பாவிக்கணும் மட்டை. ஆனா இங்க மட்டை பாவிக்க கூடாது. ஏனண்டா பின்னுக்கு பாருங்க விருப்பம் வந்திருக்கല്ലോ. இந்த விருப்பம் ஒரு ஆள் வந்தாருண்டா நான் என்ற மீனிங்ல தான் இங்க நீங்க பாவிக்கும். இப்ப சாதாரணமா நான் நூடுல்ஸ் சாப்பிட விருப்பம்
என்றுதான் நீங்க அதை சொல்லணும். அப்ப சாதாரணமா நான் நூடுல்ஸ் சாப்பிட விருப்பம் என்றுதான் சொல்லுவோம். எனக்கு என்று நாங்க சிங்களத்துல பாவிக்க மாட்டோம். அப்ப சாமானியன் மங் நூடுல்ஸ் கண்ண கெமத்தி. சாமானியன் மங் நூடுல்ஸ் கண்ண கெமத்தி. அப்ப சாப்பிடன்றதுக்கு கண்ணு, விருப்பம்ன்றதுக்கு கெமத்தி. இந்த ஃபார்மேட்டை ஞாபகப்படுத்தினீங்கடா சரி. இப்ப உங்களுக்கு நூடுல்ஸ்க்கு பதிலா ரொட்டி தான் விருப்பம்டா. சாமானியன் மங் ரொட்டி கண்ண கெமத்தி. இப்ப சாமானியன் மங் ரொட்டி கண்ண கெமத்தி. இல்ல உங்களுக்கு சோறு தான் சாப்பிட விருப்பம்டா. சாமானியன் மங் பத் கண்ண கெமத்தி. சாமானியன் மங் பத் கண்ண கெமத்தி. இப்படி நீங்க வாக்கியம் உருவாக்கிக்கொண்டு போகணும். ஓகே, இப்ப நாங்க போக இருக்கிறது மூன்றாவது பகுதி. எங்கட ப்ரீ கிளாஸ் மூன்றாவது பகுதி. ஓகே, அப்ப இதுல காமன் கிரீட்டிங்ஸ். அப்ப நீங்க இந்த வணக்கம் சொல்லுவீங்க, கால வணக்கம் சொல்லுவீங்க, குட் நைட், குட் ஈவினிங் எல்லாம் சொல்லுவீங்க. அதுல சிங்களத்துல எப்படி சொல்றதுன்றது தான் பார்க்க போறேன். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வணக்கம். வணக்கம் இது ஏற்கனவே பார்த்தனாங்க. அப்ப இதை நாங்க எழுதேக்க ஆயுபோவன் என்று பாய்ப்போம். ஆனா சிங்களத்துல கதை கேட்க ஆய்போவன், ஆய்போவன். அப்ப இதுல பாருங்க எழுதி இருக்கிறோம். அப்ப இது தமிழ்ல கொஞ்சம் கஷ்டம் எழுதுறது, அதனாலதான் இத இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறோம். சரி, அப்ப ஆய்போவன், ஆய்போவன் வணக்கம். அடுத்தது காலை வணக்கம். இப்ப குட் மார்னிங் சொல்ல போறீங்க, சிங்களத்துல எப்படி சொல்றேன்னு பாப்போம். அப்ப குட் மார்னிங்ன்றதுக்கு நீங்கள் வளமையா சுப உதாசனன் என்றதுதான் உண்மையான ரிட்டன் ஃபார்மேட், சுப உதாசனன். இதே இப்ப சிங்களாக்கள் சுப உதாசனக் என்று கதைக்க மாட்டினான், சுப உதாசனக் என்று கதைக்க மாட்டினான். அவை எப்படி கதைப்பினம்டா சுபோதாசனக், சுபோதாசனக். அப்ப இது ஏன் அப்படி கதைக்கணும் உங்களுக்கு டவுட் வரலாம். அப்ப நீங்க சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்தா தான் அந்த டிஃபரன்ஸ் இப்ப சுப உதாசனக் என்று சொல்றது ஈஸியா, இல்லாட்டி சுபோதாசனக் என்று சொல்றது ஈஸியா? ஈஸியா சொல்லக்கூடியதா இருக்கிறது சுபோதாசனக். அதண்டேக்க கொஞ்சம் வெட்டி வருது பாருங்க, சுபோதாசனக் என்று வெட்டி வருது. அப்ப ஸ்போக்கன் கதை கேட்க ஈஸியா தானே கதை காணும். அப்ப அதால சுபோதாசனக், சுபோதாசனக் என்று சொல்லுவோம். ஓகே, இப்ப இரவு வணக்கம். இரவு வணக்கம்டா சுபராத்திரியக், சுபராத்திரியக் சொன்னோம்டா சரி. இப்ப நீங்க குட் நைட் ஒரு ஆளை சொல்ல போறீங்கடா சுபராத்திரியக் சொன்னீங்கடா. ஓகே, அடுத்தது ஹாவ் அ குட் டேன்னு சொல்லுவீங்க. ஹாவ் அ குட் டே, எங்க போறேன்டா ஹாவ் அ குட் டே. அந்த ஹாவ் அ குட் டேன்றதுக்கு சுபதவசக், சுபதவசக் சொன்னீங்கடா சரி. ஹாவ் அ நைஸ் டேன்றதுக்கு சுபதவசக். இப்ப நீங்க ஒரு ஆளை திடீரெண்டு எங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி ஸ்கூல்ல இல்லாட்டி எங்கேயும் போற இடத்துல காண்றீங்க. அப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறீங்க, எப்படி இருக்கிறீங்க. அப்ப எப்படி இருக்கிறீங்கன்றதுக்கு கொஹமத, கொஹமத கேட்டீங்கன்னா சரி. அப்ப கொஹமத இன்னேண்டா அது ரிட்டன் ஃபார்மேட். அப்ப எப்படின்றதுக்கு கொஹமத, இருக்கிறீங்கன்றதுக்கு இன்னே. அப்ப கொஹமத இன்னே என்று சிங்களாக்கள் ஸ்போக்கன்ல பாவிக்க மாட்டேன். அப்ப கொஹமத, கொஹமத இதுவும் என்னண்டா ஈஸிக்காண்டி. இப்ப கொஹமத இன்னேண்டு என்ன கஷ்டப்பட்டு கதைக்க மாட்டேன், கொஹமத என்று பாவிச்சுட்டு போயிருவீங்க. அப்ப எப்படி இருக்கீங்க கொஹமத. இப்ப நல்லா இருக்கிறீங்களா கண்டுக்கப்புறம் தானே. இந்த நல்லா இருக்கிறீங்களான்றதுக்கு எப்படி நாங்கள் பாவிப்போம்டா, இதோட ரிட்டன் ஃபார்மேட் ஹொந்தின் இன்னவா, ஹொந்தின் இன்னவா. ரைட். அப்ப இது நீங்க சொல்லிக்கே பாருங்க கொஞ்சம் விழுவர்ற மாதிரி இருக்குது, ஹொந்தின் இன்னவா. அப்ப ஸ்போக்கன்ல எப்படி கதப்பினம் ஹொந்தின் இன்னோன், ஹொந்தின் இன்னோன். அப்ப அந்த த சவுண்ட் கொஞ்சம் என்னண்ட ஒரு அந்த காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும், ஹொந்தின் இன்னோன். அதுவும் ஈஸி காண்டி. இப்ப ஹொந்தின் இன்னவாத என்று சொல்றதை விட ஹொந்தின் இன்னோன் ரெண்டேக்க ஈஸியா நாங்க கதைச்சிட்டு போயிடலாம். அப்ப அந்த இதுக்காண்டி தானே அதை பாவிக்கலாம். இப்ப நீங்க தமிழ்ல கூட இருக்கிறீர்களா என்று நாங்க கதைக்கிறது இல்லையே, இருக்கிறீங்களா இல்லாட்டி இருக்கீங்களா என்று தானே கதைக்கிறோம். ஏனண்டா ஈஸி காண்டி. இருக்கிறீர்களான்றது இழுபடுது, இருக்கீங்களான்றது ஈஸியா கதைக்கக்கூடியதா இருக்குது.
அதே சேம் ஃபார்மேட் தான் இஞ்சைவே பாவிக்கும். ஓகே. ஓகே. இன்னும் கொஞ்சம் கிரீட்டிங்ஸ் பார்ப்போம். பாருங்க. இப்ப என்ன செய்யறீங்க? இப்ப என்ன செய்யறீங்க என்று சொல்ல போறீங்க. இப்ப என்ன செய்யறீங்க? இப்பன்றதுக்கு தென் மொக்கத மற்றது செய்யறீங்கடா கரண்டே. இப்ப நாங்க மேல பாக்குறது ரிட்டன் ஃபார்மேட். அப்ப தென் மொக்கத கரண்டே என்றது ரிட்டன் ஃபார்மேட். கிராமட்டிக்கலாவும் சரி. ஆனா இத சிங்களாக பாவிக்க மாட்டினோம். அப்ப எப்படி பாவிப்பினோம்? தென் மொக்கோ கரன், தென் மொக்கோ கரன். இப்ப இதுலயும் பாருங்க, மொக்கதன்றத மொக்கோ என்று பாவிங்க. மொக்கோ. அடுத்த கரண் நே என்று பாவிக்கல கரண். அப்போ தென் மொக்கோ கரண், தென் மொக்கோ கரண். பாருங்க, அந்த ஏ சவுண்ட் பாவிக்கலவே மற்ற மொக்கதன்றத மொக்கோ என்று பாவிக்கணும். இதுவும் அதேதான். இப்ப சிங்களத்தை ஈஸியா கதைக்க வைக்கிறதுக்காண்டி. இப்ப மெட்டதுண்டா கொஞ்சம் விழுபடுற மாதிரி இருக்கும். இது தென் மொக்கோ கரண் என்றது ஈஸியா வந்துடும். ஓகே. இப்ப நான் சாப்பிடுறேன் என்று சொல்ல போறீங்கடா மங்கனவா என்றது ரிட்டன் ஃபார்மேட். மங்கனவா. இதே ஸ்போக்கன்ல எப்படி கதைப்பினோம் ஏண்டா மங்கானவா, மங்கானவா. அப்ப அந்த ஈஸி பாருங்க, கனவா என்று சொல்றதை விட கனோவா, கனோவா என்று வருது இல்ல. அப்ப ஈஸியா கதைக்கிறான். அப்ப அதுதானே அந்த ஃபார்மேட். அப்ப அந்த ஸ்லாங்க நீங்க எடுக்கணும். மங்கானவா. ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப அங்க இருக்கிறீங்க. இப்ப அங்க இருக்கிறீங்கன்னு தானே. அப்ப தன் கொஹெத இன்னே, தன் கொஹெத இன்னே என்றது ரிட்டன் ஃபார்மேட். ரிட்டன் ஃபார்மேட் நார்மலா நாங்க கிராமர்ல எல்லாம் இதைத்தான் பாவிப்போம். ஆனா ஸ்போக்கன் வரைக்கும் இப்படியாவே பாவிக்க மாட்டினோம். எப்படி பாவிப்பினோம்டா தன் கொஹெதின்னே, தன் கொஹெதின்னே. இப்ப நீங்க சில பல போலீஸ் போலீஸாக்கள் கதை கேட்க பார்த்திருப்பீங்க. அப்ப அவை தன் கொஹெதின்னே, கொஹெதின்னே என்று கதைச்சிருப்பினா. அப்ப இனி அவை கதைக்கிறதோருக்கா லிசன் பண்ணி பாருங்க. சரியா? அதே மாதிரி தான் கதைக்கணும். அப்ப இங்கேயும் அதே இதுதான். இப்ப கொஹெதைன்னே என்றது கொஞ்சம் விழுபடுற மாதிரி இருக்குது. அதே கொஹெதின்னே, கொஹெதின்னே என்றது என்றைக்க ஈஸியா அது வருது. அவ்வளவு. ஓகே. அடுத்தது, இப்ப ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லிட்டு போறீங்க. அப்ப நன்றி சொல்லிட்டு போறீங்கன்னா ஸ்துதி, ஸ்துதி, ஸ்துதி என்று சொன்னீங்கன்னா சரி ஸ்துதி. ரொம்ப நன்றி, அவர் என்ன நல்ல கேள்பொண்டு உங்களை செய்துட்டாரண்டா கொடக் ஸ்துதி, கொடக் ஸ்துதி. இந்த கொடக்ண்டா ரொம்ப, ரொம்ப நன்றி. அப்ப கொடக் ஸ்துதி. அப்ப அவர் நல்ல பெரிய உதவி ஒன்று செய்துட்டார். பெரிய உதவி என்று சொல்ல போறீங்க. அந்த பெரிய உதவி என்றதுக்கு பெருசுக்கு லொக்கு. அப்ப லொக்கு உதவிக்கு உதவுவா. அப்ப லொக்கு உதவுவா. இப்படி சிங்களத்துல கதை கேட்க பாவிக்க மாட்டான். அப்ப எப்படி பாவிப்போம்டா லொக்கு உதவா, லொக்கு உதவா. பாருங்க, அந்த ஈஸியா சேர்ந்து வருது பாருங்க. லொக்கு தவ். அந்த ஜூ திரும்ப வரையில பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு ஜூ இருக்குது பாருங்க. இந்த ரெண்டு ஜூ இங்க வரையில ஏனண்டா ஈஸிக்காண்டி. லொக்கு உதவுவக் என்று சொல்றது ஈஸியா, இல்லாட்டி லொக்கு உதவுவக் என்று சொல்றது ஈஸியா? லொக்கு உதவுவக் என்று சொல்றது ஈஸி. அப்ப அதைத்தானே ஸ்போக்கன்ல பாவிப்பேன். ஓகேயா? ஓகே. அடுத்ததும் கொஞ்சம் காமன் கிரீட்டிங்ஸ் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வாரேன் சொல்லிட்டு வாரீங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியேறீங்க, அங்க போயிட்டு வாரம் சொல்லுவீங்கன்னு. இந்த போயிட்டு வாரன் என்று சொல்றதுக்கு கிஹின் என்ன, கிஹின் என்ன என்று சொல்லுவீங்க. போயிட்டு வாரன்டா கிஹின் என்ன. இப்ப இத நீங்க இப்ப ஸ்போக்கன்ல கதை கேட்க கிஹின் என்ன, அந்த எண்ணம்ன்றதுக்கு என்ன ஈஸியா கதைச்சிட்டு போயிடலாம். அப்ப கிஹின் என்ன, கிஹின் என்ன. ரைட். அடுத்தது நீங்க போயிட்டு வாரன்னு சொல்றீங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப போயிட்டு வாங்கண்டா கிஹின் என்ன, கிஹின் என்ன. அப்ப இது ஸ்போக்கன்ல கதை கேட்க எப்படி கதைப்பினமெண்டா கிஹின்னேன், கிஹின்னேன். அந்த சவுண்ட் வராது. சரியா? கிஹின்னேன் இப்படித்தாங்க கதைப்பினம். அடுத்த போயிட்டு சொல்லுங்க.
அங்க ஒருக்கா போயிட்டு சொல்லுங்க என்று நாங்க சொல்ல போறோம்டா. கிஹின்கி அண்ணன், கிஹின்கி அண்ணன். இஞ்சையும் வந்து அந்த சவுண்ட வந்து ஸ்போக்கன்ல பாவிக்க மாட்டார். அப்ப எப்படி சொல்லுவோம்? கிஹின்கியான், கிஹின்கியான். அந்த சவுண்ட் வரா, கிஹின்கியான். அப்படித்தான் சொல்லுவீங்க. அதான் பிறகு சந்திப்போம். பிறகு ஒருக்கா நாங்க சந்திப்போம் என்று சொல்ல போறோம்டா. பிறகுன்றதுக்கு பஸ்ஸே, பஸ்ஸே கம்பெம், பஸ்ஸே கம்பெம், பஸ்ஸே கம்பெம். அப்ப இதுல வந்து நாங்க சேர்க்க கவர்மெண்ட் இல்ல, அது ஸ்பீடாவே வருது பாருங்க. பஸ்ஸே கம்பெம், பஸ்ஸே கம்பெம் என்று வர்ற வழியா இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கவனமா போங்க, கவனமா போங்க. இப்ப நீங்க போயேக வந்து சொல்லுவீங்க தானே, கவனமா போங்க. அந்த கவனமா போங்கன்றதுக்கு பரிசமட்டையான், பரிசமட்டையான். இப்ப இந்த இடத்துலயும் வந்து ஒன்றும் சேர்த்து சொல்ல தேவையில்லை, அப்படியே சொல்லலாம். பரிசமட்டையான், பரிசமட்டையான். இப்ப இப்படி சொன்னீங்கடா சரி. ஓகே, இப்ப நாங்க வந்திருக்கிறது கடைசி பார்ட், இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கடைசி பார்ட். அப்ப பாருங்க, இதுல இருக்கிறது பேசிக் கொமாண்ட்ஸ். இதை வச்சுக்கொண்டே நீங்க நார்மலா கதைக்க தொடங்கலாம். ஓகே, அப்ப முதலாவது போ இல்லாட்டி போங்க என்று நாங்க சொல்லுவோம் தானே. ஒரு ஆளை போ, தம்பி போ என்று சொல்லுவோம் தானே. இல்லாட்டி அண்ணா போங்க என்று சொல்லுவோம் தானே. மற்ற போக, இப்ப போகவில்லை, போக வேண்டாம், போக இருக்கிறது என்று சொல்லுவோம் தானே. அப்ப அந்த இடங்களுக்கு பாவிக்கிற போக. இந்த மூன்று இடங்களுக்கும் நாங்க பாவிக்கிறது யன்ன, யன்ன. அப்ப இத ஸ்போக்கன் கதை கேட்க யாங், யாங் என்றுதான் கதைப்பினா. சரி, அப்ப யன்ன, யன்ன. அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நாங்க இங்க பார்த்தோம்டா, தம்பி போங்க ஏண்டா மல்லியான், மல்லியான். அதே மாதிரி மாமா போங்க, மாமையான், மாமையான். ஓகே, இப்படித்தானே அந்த ஃபார்மேட்ல உருவாக்குது. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, வா. ஒரு ஆளை இப்ப வாண்டு கூப்பிடுறீங்க, தம்பி வா, இல்லாட்டி அண்ணா வாங்க, இல்லாட்டி வேற, இப்ப வேற வேண்டாம், வேற இருக்குது என்று சொல்லுவது தானே. அந்த வேற, இந்த மூன்றுக்கு நாங்க பாவிக்கிறது என்ன, என்ன. அப்ப மல்லி என்ன, மல்லி என்ன, தம்பி வாங்கோ என்று சொல்லுவது தானே அந்த இடம். இப்ப தம்பி வேற, வேற வேண்டாம் சொல்ல போறீங்க. அப்ப மல்லி என்ன வேற வேண்டாம்டா எப்பா. அப்ப மல்லி என்ன எப்பா. இப்ப இதுலயும் வந்து உங்களுக்கு டவுட் வேணும். இப்ப என்னவோட எப்பா சேர்க்கிறான். அப்ப இத நீங்க சொல்லேக்க பாருங்க, ஒரு இழுபடுற தன்மை ஒன்று இருக்குது பாருங்க. என்ன எப்பா என்று சொல்லிடு. அப்ப இத சிங்களாக்கள் அப்படி பாவிக்க மாட்டினோம். அப்ப எப்படி பாவிப்பினோம்டா, என்னப்பா, என்னப்பா. இதுல இருக்கிற ஏ வட்டி போட்டு அவே என்னப்பா, என்னப்பா என்று பாவி. பாருங்க, என்னப்பான்னு சொல்றது ஈஸியா இல்லாட்டி என்னப்பான்னு சொல்ற ஈஸியா? என்னப்பா. அதே ஃபார்மெட் தான். அதே மாதிரி இப்ப வேற வேணும், நீங்க இன்றைக்கு வேறத்தான் வேணும் என்று சொல்லுவீங்க தானே. சரி, வேற வேணும். அப்ப என்ன ஓன, ஓனண்டா வேணும். அப்ப இங்கேயும் வந்து பாருங்க, சொல்லேக்கு ஒரு இழுபடுற தன்மையோடு வருது. இது நீங்க சொல்லி பாக்கேதான் தெரியும். என்ன ஓன, என்ன ஓன இன்றைக்கு கொஞ்சம் விழுபடுதல்லோ. இத வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்டா, என்னோன, என்னோன. இங்கேயும் வந்து ஏதான். இதுல ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன், கவனிங்க. இதுல பாருங்க, இந்த ஏன்றதும் ஒரு வவல். உங்களை வவல் தெரியும், இங்கிலீஷ் வவல்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த இவ்வளவு வவல்ஸ். இந்த வவல்ஸ் பக்கத்துல பக்கத்துல வந்துச்சேன்டா பாருங்க, இங்க ஏ இருக்குது, இங்க ஓ இருக்குது. வந்துச்சேன்டா இதுகளை கூட சிங்களாக்கள் என்ன செய்வீனமாண்டா சேர்த்து சொல்லுவீங்க. அப்ப அந்த வகையில பாருங்க, என்ன எப்பா ஆண்டு இருக்கேக்க என்னப்பா, என்னப்பா. அதே மாதிரி என்ன ஓன இருக்கேக்க என்னோன, என்னோன ரெண்டு பேர். இப்ப இப்படித்தானே எல்லாமே உருவாகும் வாக்கியங்கள். அதே மாதிரி அடுத்ததை பாருங்க, சாப்பிடு, சாப்பிடு, இல்லாட்டி சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிட என்றதுக்கு நாங்க பாவிக்கிறது கண்ண, கண்ண. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, கண்ண. இப்ப தம்பி சாப்பிடுங்கண்டா மல்லி கண்ண, தம்பி சாப்பிடாங்கண்டா கண்ணெப்பா,
கண்ணெப்பா. இப்ப கண்ணெப்பா என்று சொல்ல போவாங்க ஸ்போக்கன். இப்ப கதைக்க போறீங்கண்டா நீங்க ரிட்டனுக்கு வடிவா பாவிக்கலாம். கண்ண எப்பாண்டு ஸ்போக்கன்ல கண்ணெப்பா கண்ணெப்பா. சாப்பிடணும்டா கண்ணோன கண்ணோன். எப்படி பாவிச்சீங்கடா? சரி. ஓகே. அடுத்த வினை சொற்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். குடி இல்லாட்டி குடிங்க இல்லாட்டி குடிக்க. இந்த இதுகளுக்கு நாங்க பாவிக்க போறது பொன்ன பொன்ன பொன்ன. மல்லி பொன்ன மல்லி பொன்ன. இல்லாட்டி ஐயா பொன்ன அண்ணா குடிங்க. இப்ப குடிக்க வேணாம் என்று சொல்ல போறீங்கன்னா பொன்னேப்பா பொன்னேப்பா. வத்திர பொன்னேப்பா தண்ணிய குடிக்காங்க என்று சொல்ல போற மாட்டா பொன்னேப்பா. பொன்னோன தண்ணி குடிக்கணும். பொன்னோன பொன்னோன மல்லி பொன்னோன என்றா தம்பி குடிக்கணும் என்று சொல்ல போறோம். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க ஏ அங்கேயும் ஈ வருது இல்லாட்டி ஓ வருது. அப்ப அதாலதான் அந்த சேர்த்து சொல்றோம். ஓகே. அடுத்த இரு இல்லாட்டி இருங்க இல்லாட்டி இருக்க. ஒரு ஆளை வெயிட் பண்ண சொல்றீங்க. வெயிட் அதாவது இருக்க சொல்ற இல்ல. அதாவது என்ன சிட்னு சொல்லுவோம் அந்த சிட் இல்ல. ஒரு ஆளை வெயிட் பண்ண சொல்றீங்க. அப்ப அந்த வெயிட் பண்ண சொல்றதுக்கு இன்ன மல்லி போட்டாக்கு இன்ன தம்பி கொஞ்சம் இருங்க. அந்த அந்த இன்ன இன்ன இருங்க இருக்க அது. ஓகே. இருக்காயங்கோ என்று சொல்ல போறீங்கன்னா இருக்க வேணாம். அப்ப இன்னெப்பா இன்னெப்பா என்று பாவிப்பா. இருக்கோணும் என்று சொல்ல போறீங்கன்னா இன்னோன்னு இன்னோன்னு. இப்படித்தான் அதன் பிரயோகங்கள் வந்து சிங்களத்துல பாவிப்பா. அடுத்தது சொல் இல்லாட்டி சொல்லுங்க இல்லாட்டி சொல்ல. இந்த மூன்றுக்கும் பாவிக்க போறது கியன் கியன். இது இப்ப தம்பி சொல்லுங்கடா மல்லிக்கு அண்ணன் ஐயாக்கு அண்ணன் அம்மாக்கு அண்ணன் தாத்தாக்கு அண்ணன் இப்படி வேற. இதே சொல்ல வேணாமண்டா எப்பா. இப்ப கியன்னெப்பா கியன்னெப்பா. சொல்லோடும் கியன்னோன கியன்னோன ரெண்டு பேர். ஓகே. ஓகே. அடுத்த செட் பார்க்க போறோம். பேர் இல்லாட்டி பேருங்க இல்லாட்டி பாக்க. இதுக்கு நாங்க பாவிக்க போறது பலன் பலன். அப்ப மல்லி பலன் மல்லி மெஹ பலன். தம்பி இங்க பாருங்க. தம்பி இங்க பார்க்க வேண்டாம். அப்ப மல்லி மெஹ பலன்னெப்பா பலன்னெப்பா. அப்ப அந்த பலன்னெப்பா பலன்ன எப்பான்னு சொல்லக்கூடாது. பலன்னெப்பா. ஓகே. இதான അതിന്റെ பிரயோகம். இப்ப பார்க்க வேணுமெண்டா பலன்னோன பலன்னோன. ஓகே. அடுத்தது பாருங்க. எடு இல்லாட்டி எடுங்க இல்லாட்டி எடுக்க. இதுக்கு என்ன கண்ண கண்ண. ஒரு பொருளை வந்து எடுக்கிறீங்க. இதை வந்து வாங்குறதுக்கு நாங்க பாவிப்போம். வா வாங்குறது இல்லாட்டி வாங்க அதுகளுக்கும் வந்து கண்ணு தான் பாவிப்போம். மல்லி கண்ண தம்பி எடுங்க. தம்பி எடுக்க வேணாம். மல்லி கண்ணேப்பா. அப்ப இங்கேயும் கண்ணேப்பா. ஓகே. அடுத்தது தா இல்லாட்டி கொடு. தாரது இல்லாட்டி கொடுக்கிறது ரெண்டுக்குமே நாங்க பாவிக்கிறது இந்த தென்ன 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 தென்னோன தென்னோன தரோணும் இல்லாட்டி கொடுக்கணும் என்று சொல்லுவீங்க. அதுக்கு பாவிக்கிறது தென்னோன தென்னோன. ஓகே. ஓகே. அடுத்ததா நாங்க பார்க்க இருக்கிறது இப்ப ஒரு ஆளை வந்து வேலை செய்ய சொல்ல போறீங்க. செய் இல்லாட்டி செய்யுங்க இல்லாட்டி செய்ய. இதுக்கு நாங்க பாவிக்கிறது கரண் கரண் கரண். அந்த ஏ சவுண்ட் வந்து ஒரு ஒரு மெல்லிய சவுண்ட்ல நீங்க சொல்லணும். கரண் என்று சொல்லக்கூடாது. கரண் கரண் அப்படி சொன்னீங்கன்னா சரி. ஓகே. அதுவும் வந்து என்ன ஈஸி காணித்தான். இப்ப கரண் இழுக்கிறதுக்கு பதிலா கரண் சொன்னேக்க ஈஸியா வந்துடும். அவ்வளவுதான். அடுத்த வெட்டு வெட்டுங்க வெட்ட. இப்ப ஒரு மரத்தை வெட்ட போறீங்க. இந்த கஸ் கப்பண்ண கஸ் கப்பண்ண. அந்த கப்பண்ண கப்பண்ண ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. கஸ் கப்பண்ணோன்னு மரம் வெட்டோணும். மல்லி கஸ் கப்பண்ணோன்னு தம்பி மரத்தை வெட்டோணும். மல்லி கஸ் கப்பண்ணேப்பா தம்பி மரத்தை வெட்ட வேணாம். இப்படித்தான் நீங்க வாக்கியங்கள் உருவாக்கி கொண்டு போறது. ஓகே. அடுத்தது கதை இல்லாட்டி கதைங்க இல்லாட்டி கதைக்க. இந்த கதைக்கிறதுக்கு வந்து நாங்க சிங்களத்துல கதாகரன் கதாகரன் என்று பாரு.
அப்ப கதா கரண்னேப்பா, கதைக்க வேணாம், கதைக்கோணும், கதா கரண்ணோன்னு, கதா கரண்ணோன்னு, இப்படித்தான் அந்த வாக்கியங்கள் பிரயோகம் வந்து இருக்கு. ஓகே ஓகே. அப்ப நாங்க இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த வகுப்புண்ட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இது எப்படி எப்படி நடக்கும்ன்றத பார்த்தோம். அடுத்தது வந்து உங்களை நீங்கள் எப்படி மெட்டாக்களுக்கு சொல்ல போறீங்க என்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து கிரீட்டிங்ஸ், இப்ப ஒரு ஆளை கண்டிங்கண்டா என்னென்ன கதைக்கோணும் அதுகளை பார்த்தோம். அடுத்தது பார்த்த நாங்க பேசிக் கொமாண்ட்ஸ், பேசிக் கொமாண்ட்ஸ், இப்ப வாங்க, இருங்க, எழுதுங்க, அதுகள் வந்து எப்படி சொல்றோம்னு பார்த்தோம். ஓகே. அப்ப இந்தியன் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து இவ்வளவுதான். அடுத்தது வந்து இப்ப எங்கட கிளாஸ் வந்து இனி அடுத்த கிளாஸ் வந்து எப்ப நடக்கும்டா, வார சனிக்கிழமை நடக்கும், 10ஆம் தேதி. அப்ப அதுவும் வந்து 8:30 இருந்து உங்களுக்கு 10 மணி மட்டும் நடக்கும் கிளாஸ். அப்ப அதுல நாங்கள் அங்கால வினை சொற்களை வந்து எப்படி எப்படி பாவிச்சு இன்னும் பெரிய பெரிய சென்டென்ஸ்கள் உருவாக்குறது அதுகளை வந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்ப இதுக்கான மொத்த கட்டணம், இது 3 மாதம் தானே நடக்கும். இந்த 3 மாதத்துக்கு மொத்தமா நீங்க 6,000 மட்டும் தந்தா போதும். மற்றது நீங்க இப்ப 6,000 மொத்தமா கட்ட இயலாதாக்கள் வந்து மந்த்லி நீங்க 2,000 கட்டினா ஓகே, அப்படி அந்த ஆப்ஷனும் இருக்குது. அப்ப நீங்க வகுப்புல இங்க ஜாயின் பண்ணணும் விரும்புறாக்கள் பேங்க்ல நேரடியா கட்டலாம், இல்லாட்டி ஆன்லைன் மூலமாவும் வந்து கட்டணத்தை வந்து கட்டலாம். கட்டி போட்டு எங்களுக்கு வந்து அந்த பேட்டரி சீட்டை வந்து அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சுட்டு உங்களோட பெயர் மற்றது நீங்க எங்க இருக்கிறீங்க என்றதை வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. நாங்க இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்து உங்களுக்கு அந்த பேங்க் டீடைல்ஸை வந்து நாங்க போடுறோம். ஓகே.